ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமிர்தம். இன்றைக்கி நம்ம சேனலில் ஒரு சிம்பிளான லஞ்ச் சைடிஷ் ரெசிபி தாங்க பார்க்க போகிறோம். கல்யாண வீடுகளில் செய்யக்கூடிய உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா எப்படி சிம்பிளாக செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது வந்து சாப்பிட்றதுக்கு அச்சஸ்லாம் நம்ம கல்யாண வீடுகளில் சாப்பிட்ற மாதிரியே இருக்குங்க. இந்த ரெசிபி நம்ம பார்க்குறதுக்கு முன்னாடி நீங்கள் என்ன அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கான் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்படியே 3 ஆப்ஷனில் ஆல் கொடுத்துருங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாம் உங்களுக்கு உடனே நோட்டிஃபிகேஷனுக்கு வரும். இப்போ வாங்க இந்த ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். இது ரெடி பண்ணுறதுக்கு நான் ஒரு 5 சின்ன சைஸ் உருளைக்கிழங்கு நல்லா கழுவி எடுத்திருக்கேன். மண்ணெல்லாம் இல்லாத அளவுக்கு கழுவி எடுத்துக்கோங்க. இது கூடவே 1 கப் அளவுக்கு ஊற வச்ச பச்சை பட்டாணி எடுத்திருக்கேன். இது வந்து ஒரு 8 மணி நேரம் நல்லா ஊற வைக்கணும். இது கூட கொஞ்சமாக உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து இதை ஒரு 4 விசில் வரைக்கும் ப்ரெஷர் குக் பண்ணி எடுத்துடலாம். ரொம்ப ப்ரெஷர் குக் பண்ணிங்கன்னா பச்சை பட்டாணி ரொம்ப குழஞ்சிரும். அதனால் ஒரு 3லேருந்து 4 விசில் வரைக்கும் இருந்தால் போதும். இது ரெடி ஆகிறதுக்குள்ளார நம்ம காய்கறியெல்லாம் கட் பண்ணி வச்சுக்கலாம். நான் வந்து ஒரு 4-5 சின்ன வெங்காயம் நல்லா நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன். இது கூட ஒரு 3 பூண்டு நல்லா இடித்து வச்சுருக்கேங்க. 1 கப்பில் துருகின தேங்காய், இன்னொரு கப்பில் ஃப்ரெஷ்ஷான மல்லித்தழை. உருளைக்கிழங்கு பட்டாணி நல்லா வெந்துருச்சு பாருங்கள். பட்டாணி வந்து நல்லா இந்த மாதிரி அழுத்தி விட்டால் அழுந்தணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. இப்போ உருளைக்கிழங்கு தனியாக எடுத்து நம்ம தோலெல்லாம் நீக்கிடலாம். அப்படியே வேணுன்ற சைஸ்க்கு நம்ம கட் பண்ணி எடுத்துடலாங்க. பச்சை பட்டாணியை வந்து இந்த மாதிரி ஒரு வடைக்கரண்டி வச்சு தண்ணி எல்லாத்தையும் நம்ம கம்ப்ளீட்டாக ஃபில்ட்ரு பண்ணி எடுத்துடலாம். இப்போ அடுத்து வந்து ஒரு வானல் சூடு பண்ணிக்கோங்க. இதில் வந்து 2 கரண்டி அளவுக்கு நான் நல்லெண்ணெய் சேர்த்துக்கிறேன். எண்ணெய் நல்லா சூடானதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு கடுகு உளுத்தம்பருப்பு சேர்த்து தாளிச்சிக்கலாம். கடுகு நல்லா பொரிஞ்சதும் 1 டீஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கலாங்க. இது கூடவே கொஞ்சமாக பெருங்காயத்தூள் சேர்த்துக்கோங்க. அடுத்து நம்ம இடித்து வச்சுருந்தோம் இல்லையா பூண்டு, அதுவும் சேர்த்துக்கிறேன். அப்புறம் கட் பண்ணி வச்சுருந்த சின்ன வெங்காயம். வெங்காயம் பூண்டோட பச்சை வாசனை போகிற அளவுக்கு நல்லா இதை வதக்கி விட்டுருங்க. நல்லா வதங்கினதுக்கப்புறமா நம்ம ஒன்றா நம்ம ஸ்பைஸஸ் சேர்த்துடலாம். நான் வந்து இன்றைக்கி 1/4 டீஸ்பூன் அளவுக்கு மஞ்சத்தூள் சேர்த்துக்கிறேன். 2 ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாத்தூள். குழம்பு மிளகாத்தூள் வந்து உங்கள் காரத்துக்கு ஏற்ற மாதிரி சேர்த்துக்கோங்க. இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். ஏற்கனவே நம்ம உருளைக்கிழங்கு வேக வைக்கிறப்பவே உப்பு சேர்த்தாச்சு. அதனால் தேவைக்கு ஏற்ற மட்டும் உப்பு சேர்த்துட்டு ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துடுறேன். தண்ணி சேர்த்ததுக்கப்புறமா நல்லா இதை கலந்து விட்டுருங்க. இப்போ பாருங்கள், மசாலா நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு. இந்த மிளகாத்தூளோட பச்சை வாசனை நல்லா போயிருக்கும். இந்த டைமில் நம்ம வேக வச்சு எடுத்திருந்த உருளைக்கிழங்கும் பட்டாணியும் சேர்த்துடலாம். ரெண்டும் சேர்த்ததும் நம்ம நல்லா கலந்து விட்டுடலாம். மசாலா வந்து நல்லா கோட் ஆகணுங்க. அந்த மாதிரி நல்லா நம்ம கலந்து விட்டுறணும். இதுக்கு மேலே மிளகு ஜீரகத்தூள் லைட்டாக நான் தூவி விட்டுடுறேன். இது வந்து லைட்டாக ஒரு ஸ்பைஸ்னஸ் கொடுக்கும், அதனால தாங்க. இப்போ இதை மூடி போட்டு ஒரு 5 நிமிஷம் வேக விட்டு எடுத்துடுறேன். இது வந்து நல்லா ஒரு டீப் ஃப்ரை கொடுக்கும், அதனால தான் மூடி போட்டு ஃப்ரை பண்ணுறேன். கடைசியாக பார்த்திங்கன்னா இதில் கொஞ்சமாக துருகின தேங்காய் சேர்த்துடலாம். கல்யாண வீடுகளில் உருளைக்கிழங்கு மசாலானாலே கொஞ்சமாக தேங்காய் சேர்ப்பாங்க. இது வந்து நல்ல ஒரு ஃப்ளேவர் கொடுக்குங்க. அதனால் கண்டிப்பாக தேங்காய் ஸ்கிப் பண்ணிடாதீங்க. தேங்காய் சேர்த்து தான் ஒரு 2 நிமிஷம் கலந்துட்டு கடைசியாக நம்ம கொத்தமல்லி தழை தூவிடலாம். கொத்தமல்லி தழை தூவினதும் ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுங்க. அவ்வளோதாங்க. ரொம்பவே சிம்பிளாக நம்ம கல்யாண வீடுகளில் செய்கிற மாதிரியே உருளைக்கிழங்கு பட்டாணி மசாலா ரெடி பண்ணியாச்சு. இது வந்து லஞ்சுக்கு ரொம்ப ரொம்ப ஒரு அட்டகாசமான காம்பினேஷன். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். அடுத்து நல்ல ஒரு ரெசிபி வீடியோவில் நான் உங்களை மீட் பண்ணுறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட தவறாமல் ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் அமிர்தம் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. தேங்க்யூ, பாய்.